வெல்கம் டு லைஃப் வித் ஸ்கந்தா. இது எங்களுடைய ஃபர்ஸ்ட் மினி விலாக். இவங்க தான் என்னுடைய பேபி ஸ்கந்தா. இந்த சேனலில் நீங்கள் பேபி ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் பேபி ரெசிபிஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு மறக்காமல் எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரெசிபி ஹோம்மேட் செர்லாக். இது பேபிஸோடைய வெயிட் கெயினுக்கு நல்லா யூஸ் ஆகும். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் ஓட்ஸ், பொட்டுக்கடலை, ஆல்மண்ட், கேஷ்யூஸ். நீங்கள் பேபிஸ்க்கு எந்த நட்ஸ் கொடுக்குறீங்களோ அது என்ன கொடுக்குறீங்களோ அதை எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்மெல்லுக்காக நான் இதில் ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது மூணுத்தையும் நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா அதை நல்லா கொஞ்சம் காய வச்சுட்டு ஹேர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம எப்போ பேபிஸ்க்கு கொடுக்கலான்னா ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் பாப்பாவுக்கு தேவையான அளவு நீங்கள் பவுடரை போட்டுக்கோங்க. தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு ஒரு 7 to 8 minutes நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும். அப்போ நம்ம பாப்பாவுக்கு அதை சர்வ் பண்ணலாம். இது நான் என் பேபிக்கு ட்ரை பண்ணேன். நல்லா வெயிட் கெயின் ஆச்சு. நீங்களும் உங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.